கடைசியில் தன்னுடைய மகனிடம் இந்த சூலாயுதத்தை கொடுத்துவிட்டு, இந்த சூலாயுதம் நானோ கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பெற்றது. இது உன்னுடைய கையில் இருக்கும் வரை உன்னை யாராலும் கொல்ல முடியாது என்று கூறினார். அதனை லவணாசுரன் வாங்கிய அதே வினாடியில் அவருடைய தந்தையோ நாட்டை விட்டே வெளியேறினார். கேட்க வேண்டுமா? லவணாசுரனின் அட்டுழியமோ எல்லை மீறி போனது. சிவபெருமான் தந்த சூலாயுதம் என்னுடைய கையில் இருக்கிறது என்ற ஆணவம் வேறு. உலகங்களில் உள்ள நல்லவர்களுக்கு தீங்கு செய்து அழித்து வந்தது மட்டுமல்லாமல் விலங்குகளையும் விட்டு வைக்கவில்லை லவணாசுரன். அவனால் துயரப்பட்ட முனிவர்கள் எல்லோரும் பற்பல அரசர்களிடம் போய் முறையிட்டனர். பலனோ எதுவும் இல்லை. அந்த நேரத்தில்தான் ராவண சம்ஹாரம் முடிந்து ராமரோ அயோத்தி திரும்பி அரசாட்சி செய்யத் தொடங்கினார். ராமரிடம் முறையிட்ட முனிவர்கள் இதையும் சொன்னார்கள். லவணாசுரனின் வீரம் எப்படிப்பட்டது எனில், ரகு